மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நடிகர் விஜயனுடைய அந்த தேர்தல் பரப்புரை பாதியிலேயே கட்டாயிட்டு போயிட்டுருக்கு. சென்னையில் அவருடைய பரப்புரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பரப்புரை கிடையாது, ரோட் ஷோ. இவர் ஷோ காட்ட மட்டும் தான் லாக்கி போல இருக்குது. வண்டி மேலே நின்றுக்கிட்டு கை காட்டிக்கிட்டே வர்றது மட்டும் தான் செஞ்சார். டி நகரில் புஷி ஆனந்த், அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அப்போ அவருக்கு அப்படியே சில இடங்கள்லாம் அனுமதி பெறப்பட்டிருந்தது. இரவு 8 மணி வரைக்கும் அனுமதி பெறப்பட்டிருந்தது. ஆனால் 6 மணிக்கே அவர் பாதியிலேயே அந்த பரப்புரையை நிறுத்திட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். வழக்கம் போல் கூட்டம் சில இடங்களில் கூட்டம் அவர் எதிர்பார்த்த கூட்டம் இல்லை. இந்த முறை சென்னையில் காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்தே அவர் கிளம்பும் போதே அதை நெருக்கி அடிக்கிறது, முண்டி அடித்து முன்னாடி அவர் வாகனத்துக்கு முன்னாடி ஓடி வர்றது, பின்னாடி பைக்கு ஒரு 10-100 பைக்கு பின்னாடி விரட்டுறது, இது எதுவுமே அனுமதிக்கலை. ஏன்னா ரொம்ப தெளிவாக காவல்துறை அதிகமான அளவில் எண்ணிக்கையில் காவல்துறை போட்டு இந்த அணில் குஞ்சுகளுடைய அட்ராசிட்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய மைனஸாக பார்க்கப்பட்டுச்சு விஜய்க்கு. ஏன்னா விஜய்க்கு இந்த மாதிரி தவறு ஆட்கள் கும்பல் கூடணும், அடித்து புரண்டு பின்னாடி ஓடி வரணும், அப்புறம் ஒரு 10 பேர் கீழே விழுந்து மண்டை உடையணும், அதெல்லாம் தான் அவர் ரொம்ப எதிர்பார்ப்பார், ரசிப்பார் போல இருக்கு. இந்த முறை சென்னையில் அது நடக்கலை. தீநகர் மாதிரி ரொம்ப குறுகலான அது வணிக ஏரியாக்கள், அதாவது ரொம்ப குறுகலான ரோடு இருக்கும், நிறைய கடைகள் இருக்கும். அந்த ஏரியாக்கள்லாம் இந்த மாதிரி நிறைய ஆட்களை அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக நேற்று ரொம்ப ஒரு மாதிரி பெரிய சிக்கலாக முடிஞ்சிருக்கும். ஆனால் காவல்துறை ரொம்ப அழகாக இவர் எந்த ரூட்டில் போகிறாரு முன்னாடியே கணிச்சு அந்த தீநகர் பிரிட்ஜு, புதிய பிரிட்ஜு, அன்பழகன் பிரிட்ஜு மேலெலாம் அவர் போனார். கூட்டம் இல்லை, அது வெறும் அவர் வண்டி மட்டும் தான் போகுது. அவர் யாருமே இல்லாத இடத்துல ஏன்டா டீ ஆத்துற மாதிரி கை காட்டிகிட்டே போனார். இதெல்லாம் அவருடைய அந்த பரப்புரையை அதாவது இந்த ரோட் ஷோ கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு அதெல்லாம் ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. எக்மோரில் ஆக்சுவலாக ராஜ்மோகனுக்கு ஆதரவாக அங்கே போய் அவர் கை காட்டிட்டு ஊர் சுற்றுறதுக்கு பிளான் போட்டார். அவர் பாதியிலே அவர் என்ன நினச்சார் தெரியல, புரசவாக்கத்துக்கு முன்னாடியே அவர் அவருடைய வேலையை நிறுத்திட்டு டக்குன்னு டைம் ஆயிடுச்சு. இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி மணி என்னாச்சு, 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது அப்படின்னு சொல்லி வடிவேல் நிறுத்திடுவார். பேசஞ்சரோட வண்டி நிறுத்திட்டு நீங்கள் வேறு ஆட்டோவில் போங்க, மணி 6 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வண்டி 1 இன்ச்சு கூட நகராதுன்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி மணி ஆனவுடனே டக்குன்னு இறங்கி பாதி வழியிலேயே ராஜ்மோகனை இறக்கி விட்டு அனுப்பி விட்டுட்டாரு. என்னத்தினால கேன்சல் பண்ணாருன்னு இது வரைக்கும் தெரியல. இவ்வளோ நாள் என்ன பொய் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த தாவேக கும்பல்னா, எங்கள் அண்ணனை போலீஸ் நெருக்குது, போலீஸ் அனுமதி தரமாட்டேங்குது, ஸ்டாலின் போலீஸ் சரியான பாதுகாப்பு தர்றதில்லை, ஸ்டாலின் போலீஸ் நேரத்துக்கு ஒதுக்குறதில்ல, எங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பூரா பொய்ன்னு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், தாவேக கும்பல் அந்த ரசிகர் குஞ்சுமடிகள் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இணையத்தில் கத்திகிட்டே கிடப்பானுங்க. போதாக்குறைக்கு எங்களுக்கு காவல்துறை அனுமதி தரலன்னு இந்த ஆதவ் மாதிரி 6 அடி எருமை ஏதாவது பேசிகிட்டே இருக்கோம். விஜயும் பல நேரங்களில் அறிக்கை மூலமாக முட்டாள்தனமான கருத்தெல்லாம் போட்டுகிட்டே இருப்பார். இப்போ செய்கிறது பூரா விஜயனுடைய அயோக்கியத்தனம், பொதுமக்களை ரொம்ப கேவலமாக நினைப்பது. ஏன்னா ஒரு மக்கள் ஒரு நடிகனை வேடிக்கை பார்க்கறதுக்காக காத்து கிடக்குறாங்க, பல மணி நேரம் காத்து கிடக்குறாங்க. புரசவாக்கம் பகுதியிலையும் சரி, அதை தொடர்ந்து அப்படியே உனக்கு எக்மோர் வரைக்கும் இவ்வளவு மக்கள் மத்தியானத்துலேருந்து காத்துட்ருக்காங்க. விஜய் வரப்போறாருன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க. அவங்களாம் ஓட்டு போகிற ஆட்கள் கிடையாது, விஜய் வேடிக்கை பார்க்குற ஆட்கள். அவங்க காத்துக்கிட்டு இருக்கிற பொதுமக்கள் அவ்வளவு பேருக்கும் நன்றியே இல்லாமல் அயோக்கியத்தனமான அரசியலை செய்கிற விஜய் திட்டமிட்டு இந்த ரோட் ஷோவை கேன்சல் பண்ணிவிட்டு அப்போ காத்து கிடந்த மக்களை முட்டாளாக நினைத்து, ஏன்னா எந்த அடிப்படை அறிவும் இல்லாதவர் தான் விஜய். நீங்கள் எதுக்காக அவர் நேற்று விஜய்க்கு இந்த ரோட் ஷோவை கேன்சல் பண்ணார்னு யாருக்காவது கேட்டு பாருங்களேன், யாருக்குமே தெரியாது. இதுவரை அவர் பல ஊர்களில் பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்கார். அனுமதி கிடைத்தும் ரோட் ஷோவை பாதியிலே முடிச்சுட்டு ஓடி போயிருக்கார், பிரச்சாரத்தையே பாதியில் விட்டுட்டு ஓடி போயிருக்கார். அவர் ஆரம்பித்த நாள்லேருந்து பெரம்பூரில் அவர் ஃபஸ்ட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு பெரம்பூரில் ஆரம்பித்து அதை தொடர்ந்து அப்படியே பக்கத்தில் கொளத்தூர் வந்தார். கொளத்தூர்லேயே பாதியிலே பிரச்சாரத்தை முடிச்சுட்டு பேசுகிறத பாதியிலே பேசிட்டு அங்கேருந்து அப்படியே நேராக வீட்டுக்கு, நீலாங்கரை வீட்டுக்கு ஓடி போயிட்டார். அன்னைக்கு ஆரம்பித்தவர் இப்போ வரை கிட்டத்தட்ட பல ஊர்களில் திட்டமிட்டு டைம் வாங்கிட்டு அடுத்த கட்சியினருக்கும் டைம் கொடுக்க விடாமல் தடுத்துட்டு வாங்கின பிறகு
அந்த குறித்த நேரத்துக்கு இவர் போகிறதில்ல, கேன்சல் பண்ணிடுவார். விமான நிலையம் எங்கே பக்கத்தில் இருக்கோ அங்கே தான் ஒரு பிரச்சாரத்தார் இருப்பார். இப்படி தான் அவருடைய பரப்புரை லட்சணம் இருக்குது. மக்களை ரொம்ப கேவலமாக நினைக்கிறார். பொதுமக்களை, காத்திருக்கிற மக்களை அவமானப்படுத்துகிறார். இந்த லட்சணத்தில் முதலமைச்சர் நாற்காலி வேணுமா? 3 மணி நேரம் சேர்ந்தாப்புல பிரச்சாரம் பண்ணவே துப்பு இல்லை. உனக்கு அதை விட என்ன வேற வேலை? என்ன கயிற்ற வேலை? 6 மணிக்கு மேலே போய் என்ன பண்ணுற நீ வீட்டில்? ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இத்தனைக்கும் இவருக்கு வந்து மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்குற ஒய் பாதுகாப்பு ப்ளஸ் வந்து இவர் வந்து பிளாக் கார்ட்ஸ் வச்சுருக்கார் தனியாக. ஏதோ இந்த பெரிய பிரதமருக்கு கொடுக்குற பாதுகாப்பு ரேஞ்சில் இவருக்கு புல்லட் ப்ரூஃப், இந்த பை ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மேலே இவங்க உட்காந்துருப்பாங்க பவுன்சர்ஸ். இந்த பவுன்சர் கல்ச்சரை என்னைக்கு விஜய் ஒழிக்கிறாரோ அன்னைக்கு தான் விஜய் உருப்படுவார். இல்லைன்னா அவர்லாம் வந்து எந்த காலத்திலும் ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வெகுஜன மக்களோடு கலந்து போகிறவங்க தான் அரசியல்வாதியாக மாற முடியும். விஜய் வந்து எலைட் அரசியல்வாதி கூட கிடையாது, அரசியலுக்கு பிடிச்ச வியாதி. இந்த மாதிரி ஆட்கள் வந்து நிச்சயமாக எந்த காலத்திலும் மக்களோடு மக்களாக ஒன்றவே முடியாது. ரெண்டாவது, இன்னைக்கு விஜயை வந்து பார்க்கவே முடியாத விஜய் எப்படிங்க ஜெயிச்சா வந்து உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருவார்? எனக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, கடந்த முறை அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து 234 தொகுதியில் நிற்கும்போது அவர் ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயிச்சார். ஜெயிச்சு ஒரு அசம்பிளிக்குள்ளே போனார். அதே போல் விஜய் வந்து டோட்டலாக விஜய் கட்சி இந்த டிவிக்கேவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஆபத்தான அரசியல் கட்சி. ஆனால் ஒருவேளை ஏதாவது ஒரு தொகுதியில் விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் அசம்பிளிக்கு எப்படி போவார்னு தான் அதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா சேர்ந்தாப்புல பிரச்சாரத்துக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணவே முடியாத ஒருத்தர் நாள் முழுக்க சட்டசபைக்குள்ளே காலையில் ஆரம்பித்து சட்டசபை 10 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும், இடையில பிரேக், சாப்பாட்டுக்கு மட்டும் பிரேக் விடுவாங்க. அப்போ காலையில் வந்து மாலை வரைக்கும் அசம்பிளிக்குள்ளே உட்காந்து எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, பதில் சொன்னாங்க. அங்கே எவனும் வந்து ஜானாரகி சமீர் எழுதி கொடுக்க ஆள் இருக்காது, ஆதவ் எருமை மாதிரி எதுவும் சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காது, ஜெகதீஷ் மாதிரி துண்டு சீட் கொடுக்க ஆள் இருக்காது, அல்லது யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் மட்டும்தான் கேட்குற கேள்வி பதில் சொல்லணும். இவர் தொகுதி பற்றி பேசி ஆகணும். என்ன பேசுவார்? இவருக்கு சுயமாக பேச தெரியாது. எவனா ஒருத்தன் எழுதி கொடுத்தா தான் படிக்க தெரியும், அதை அப்படியே வாந்தி எடுக்க தெரியும், மற்றபடி வேறு எதுவும் தெரியாது. சொந்தமாக ஒரு பிரச்சனை என்னன்னு பேசவும் தெரியாது. தன்னை பற்றியே பேச தெரியாது, தொகுதியை பற்றி என்ன பேசுவார்? அப்போ தான் கேலி கூத்துகள் ரொம்ப அதிகமாகி எப்பேற்பட்ட தற்குறிடா இது அப்படின்னு சொல்லி அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ என்னென்னா, எதுவுமே கிடைக்கலன்னா இந்த அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, இந்த லட்சணம். இப்போது விஜய்னு ஒரு கேரக்டரு அரசியலுக்குள்ளே நானும் வர்றேன்னு சொல்லி வந்த பிறகு தான் ஊரில் இவ்வளோ தற்குறி பெயர் காணான்னு நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சுது. பூரா பயலும். அப்போ எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை வந்து அடையாளப்படுத்தியிருக்காரு. ஏன்னா அடிப்படையில் அறிவே இல்லாதவன், குழந்தைய கூட கூட்டிகிட்டு வந்து கொடுமைப்படுத்துகிறவன், இந்த பெண்கள் கொஞ்சம் கூட மூளையில் எதுவுமே இல்லாத ஒரு பெண்கள். எங்கள் அண்ணன் வந்து நல்லது செஞ்சு கீச்சிடுவார், என்ன கீச்சிட்டார் இது வரைக்கும்னா யாருக்கும் தெரியாது. சொந்த பொண்டாட்டி, கட்டின பொண்டாட்டி, 26 வருஷம் 27 வருஷம் குடும்ப நடத்தின பொண்டாட்டியே ஒருத்தர் இல்லைன்னு பேசுனவன் உங்களை எப்படி பார்த்துப்பாரு? என்ன அடிப்படையில் அறிவு இருக்குது? பெத்த பிள்ளைக்கு நல்ல அப்பனா இல்லை, பெத்த பொண்ணுக்கு நல்ல அப்பனா இல்லை, கட்டின பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இல்லை, வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ பெரிய ஆளாக்கி விட்ட அப்பா ஆத்தாளுக்கு நல்ல நல்ல பிள்ளையா இல்லை. இவன் எப்படி நாட்டை காப்பாற்ற போகிறான்னு கேட்டால் நம்மளை பிடிச்சி பிடுங்குறானுங்க இந்த அணில் குஞ்சுகள். சரி விடுங்க. இப்போ தொடருது இவருடைய இந்த ஷோ காட்டுறாருல, ரோட் ஷோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக செயின் வேறு திருடுறாங்க. ஏற்கனவே வந்து 2 நாளைக்கு முன்னாடி அந்த திருப்பூர்கிட்ட போனார் இல்லையா, அந்த ஏரியாக்களில் கிட்டத்தட்ட ஒரு 5.5 சவரன் ஒரு அம்மாவுடைய கழுத்துலேருந்து தாலி செயின் வீட்டுக்கு தெரியாமல் நான் வந்து வேடிக்கை பார்க்க வந்தேங்கன்ட்டு அந்த அம்மா கண்ணீர் விட்டுச்சு, போயிடுச்சு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து வேறொரு ஊரில் போனப்போ அங்கேயும் ஒரு 6.5 சவரன் செயினை திருடிட்டாங்க. நேற்றைக்கு இங்கே வந்து சென்னையில் பரப்புரை பண்ணும்போது, அதான் இந்த ரோட் ஷோ பண்ணும்போது அங்கேயும் ஒரு பெண்மணியோட கழுத்துலேருந்து 6.5 சவரன் நகையை வந்து திருடிட்டு இருக்காங்க. இவன் பூரா வந்து தற்குறி பயில மட்டும் இல்லை, திருட்டு பயிலையும் கூட சேர்த்து ஆளாக்குறாரு போல இருக்கு. இந்த வழிப்பறிகள் வந்து தொடர்கதையாக நடந்துக்கிட்டே இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த போகிற பெண்களுக்கும் அடிப்படையில் அறிவில்லை. இவன் நடிகன் தானே, வீட்டில் உட்காந்து பார்த்தா என்ன கேடுகாலம் நமக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அங்கே வந்து வாய் புழக்கிறது, போகிற போக்கில் இது தான் கரெக்டான ஆள்ரா அடிச்சுட்டு போடான்னு சொல்லி அடிச்சுட்டு போயிடுவான். இன்றைக்கி வந்து மோசமான நிலைமையாக இருக்குது. அதை இந்த விஜய் மாதிரியான நபர்கள் இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க.
அப்போது காவல் காத்துக்கிட்டு ரொம்ப மணி நேரமாக விஜய் வருவார், நம்மளை பார்க்க வருவார் அப்படின்னு காத்து கடந்த ஏராளமான அந்த ஆயிரக்கணக்கான அந்த ரசிக குஞ்சுமணிகள் வேடிக்கை பார்க்க வந்தவனை ஒரு கிள்ளுக்கீரையாக கூட இல்லை மதிக்காத ஒருத்தர் எப்படி உங்களுக்கு சாதகமான ஒரு வேலையை செய்வார்னு புரிஞ்சுக்கிற தன்மை நம்மில் எவ்வளோ பேருக்கு இருக்குன்னு தெரில. இதில் இன்றைக்கு நேற்றைக்கு இந்த பாதியில் ரத்து பண்ணிட்டு ஓடி போயிட்டாரா ஷோவை, அந்த ரோட் ஷோவை. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 16ஆம் தேதி ஒரு கூட்டம் போடுறாரு, சமாதானப்படுத்துகிற கூட்டம். ஏன்னா வேட்பாளருக்குள்ள ஒற்றுமை இல்லை, வேட்பாளருக்கும் அங்குள்ள நிர்வாகிகளுக்கும் சண்டை நடக்குது, எங்கேயுமே யாரும் வெளியில் வரமாட்டேங்கிறா. இப்போ இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அடிப்படையில் கிரவுண்ட் லெவலில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. வீடு விட எல்லாரும் பூத் ஸ்லிப் கொடுத்துட்ருக்காங்க, வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, போய் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, கூட போகிறதுக்கு ஆள் இல்லை. பல ஊர்களில் வந்து இந்த சண்டையே பெரிய சண்டையாக இருக்குது. வேட்பாளரே காணோம். கண்ணுக்கு தெரிஞ்சு சில இடங்களில் மட்டும்தான் நாங்கள் இருக்கோண்டான்னு சுற்றி திரியிறானுங்க, பாக்கி எங்கேயுமே வந்து ஒன்றுமே தெரியல. அந்த லட்சணத்தில் இருக்கிற வேட்பாளர்களை கூப்பிட்டு, அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறன்ற பேரில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு இன்றைக்கி. இந்த மீட்டிங்கில் அவங்களோட சமாதானம் பண்ணுற வேலையை எப்படியாவது நீங்கள் வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கான வேலையை இனி பார்ப்பதற்காக இன்றைக்கி ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வழங்க. ஏன்னா இவர் வந்து அவங்களுடைய அலுவலகத்தில் மீட்டிங் போட மாட்டார், எங்கே போட்டாலும் நட்சத்திர ஹோட்டல், சொகுசு வாழ்க்கை விட்டுட்டு வந்துட்டேன்னு பேசுவார். ஆனால் அவர் இருக்கிறதெல்லாம் சொகுசு வாழ்க்கை. நட்சத்திர ஹோட்டலில் போட்டால் தான் மீட்டிங்கா, இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்களா? அப்போ அடிப்படையில் அதுவும் கியூஆர் கோடு இருக்கிறவங்க தான் உள்ளே சேர்ப்பாங்களாம், எல்லாரையும் உள்ளே சேர்க்க மாட்டாங்களாம். இது என்ன கட்சி இது சீட்டு கம்பெனிங்க. விஜய் மாதிரி ஆபத்தான கேவல பிறவிகளே நீங்கள் ஆரம்பத்திலேயே ஓட விரட்டினீங்கன்னா இனிமேல் இவங்க அரசியல் ஆசையே வரக்கூடாது. இந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு ஓடும் பாருங்க நரி கதை, அந்த மாதிரி விஜய்க்கு இந்த தேர்தலில் மக்கள் கொடுக்குற செருப்படி இனிமேல் இந்த பக்கமே திரும்பக்கூடாதுன்னு ஓட வைக்கிற அளவுக்கு மக்கள் ஒரு பெரிய விஷயத்தை செய்வார்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா வந்து நீங்கள் சரியான நபர்களை அடையாளப்படுத்தலாம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த தொகுதி வரையறை வந்து ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட எல்லாரும் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஆனால் அதை பற்றி என்ன அடிப்படை அறிவே இல்லாத இந்த தற்குறி கும்பல் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறோன்னா இந்த நேரம் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு வந்து வழிவகுத்திருக்க வேணாமா? எதிர்ப்பை தெரிவிச்சிருக்க வேணாமா? ஒன்றிய அரசாங்கம் பாஜக எப்படி வெக்கம் சூடு சொரணையே இல்லாமல் பிரதமர் மோடி இங்கே வந்து ஓட்டு கேட்க வர்றாரு. அதுவும் பாருங்கள், அவர் எங்கே போகிறாரு பாருங்கள், நாகர்கோயிலில் அவங்களுக்கு எங்கெல்லாம் ஓட்டு இருக்குமோ, பாஜக ஆர்எஸ்எஸ் எங்கெல்லாம் வந்து இருக்குமோ அங்கே மட்டும் போய் கை காட்டுறாரு. தெரியுதுங்களா? அவ்வளோதான் அவங்க லட்சணம். இந்த ஏரியாக்களில் மட்டும்தான் எங்களுக்கு வந்து எப்படியாவது நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஏரியாக்களில் தான் மக்களை சந்திப்பதாக சும்மா ரோட் ஷோ, அவர் ஒரு ரோட் ஷோ காமிச்சிட்டு மிஷனில் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக பாஜகவுக்கும் மண்ணை கவர வேலையை தான் நீங்கள் கொடுக்கணும். அதிமுக அடிமை அதிமுக இதுவும் வேஸ்ட்டு. டோட்டலாக வந்து இந்த கட்சிகள் எல்லாம் ஓரங்கட்டிட்டு இன்றைக்கு வழக்கம் போல் ஏற்கனவே இருக்கிற ஆட்சியை தக்க வைக்கிற வேலை தான் நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கும். ஏன்னா அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்கான ஒரு அரசாக மாறும். இப்போ நேற்றுக்கு வந்து சேலத்தில் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கமலஹாசன், ஒரு பக்கம் வந்து விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா, இன்னொரு பக்கம் முதல்வர் இறங்கி ரோட்டில் இறங்கி மக்களோடு மக்களாக அவங்க போகிறாங்க. பின்னாடி வந்து ஆயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் அவங்க போகிறாங்க. இங்கே வந்து எந்த விதமான கெடுபிடி இல்லை, வந்து புல்லட் ப்ரூஃப் விஷயங்கள் கிடையாது, பவுன்சர்ஸ் கிடையாது. இதுதான் வந்து ஒரு மக்களோடு மக்களாக மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிற தலைவர்களுடைய விஷயமாக பார்க்கப்படும். இங்கே வந்து நான் வேன் மேலேயே நிற்பேன், புல்லட் ப்ரூஃப் வச்சுப்பேன், தொண்டர்கள் அந்த ரசிக குஞ்சுமணிகள் தொங்க வந்தாங்கன்னா எட்டி பூட்ஸ் காலால் மிதிப்பேன், சைக்கிள் ஓட்டுவேன். அவன் தொண்டை ஓடி வந்தான்னா பதறி போய் சைக்கிள் அப்படியே பாதையில் போட்டுட்டு ஓடி வந்து வண்டியில் ஏறிப்பேன். இதெல்லாம் என்ன அரசியல்னு தெரில. ஆனால் மக்களை ரொம்ப கேவலமாக நடத்துகிறாருங்க விஜய், அது மட்டும் ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. இப்படிப்பட்ட ஆளுக்கு நீங்கள் ஓட்டு போடுகிற மக்கள், ஏன்னா உங்கள் பசங்கள்லாம் வந்து சொல்லலாம், ஒரு விஜய் அண்ணா வந்து வானத்தை வில்லா வளைச்சிருவார், அப்படியே தங்கம் பாலாரம் தேனாரம் ஓடும் அப்படின்னு இந்த சினிமாவில் பஞ்ச் டயலாக் பேசுகிற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த குட்டி பசங்க, ஓட்டே இல்லாத பசங்க எதாவது சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள்லாம் நிதானமாக யோசித்து ரொம்ப நிறுத்தி நிதானமாக நீங்கள் வந்து வாக்குகளை போடக்கூடியவர்கள். இந்த மாதிரியான சில்வண்டுகளுக்கெல்லாம் எந்த இடமும் கொடுக்காம உங்கள் வாக்கை வேஸ்ட் பண்ணாதீங்க.
போய் வந்து இந்த விஜய் கட்சிக்கு போடுற ஓட்டு அத்தனையும் குப்பை தொட்டிக்கு போடுற ஓட்டு. அதை செய்யாதீங்க, உருப்படியாக போடுங்க. அப்போ அதன் மூலமாக இந்த தமிழ்நாடு காப்பாற்றப்படும். தமிழ்நாடு மீண்டும் வந்து ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரும். தலை நிமிர்ந்து இருக்கிற தமிழ்நாடு இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாடு தான் மிகச்சிறந்த மாநிலமாக இருக்குது. மருத்துவ கட்டமைப்பு இங்கே தான் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம பாதுகாப்பு அமைச்சருடைய அவங்க மனைவி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, ராஜ்நாத் சிங்கினுடைய மனைவி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட தமிழ்நாட்டில் தான் ட்ரீட்மெண்ட் வராங்க. ஏன் நீங்கள் வந்து அங்கே டெல்லியில் இல்லாத வசதிகளா, அல்லது வந்து அந்த மாதிரி பல ஊர்களில் நல்ல வசதிகள் இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல இவங்க ஆளுகிற மாநிலங்களில், அங்கெல்லாம் இல்லை. இங்கே வந்து கோயம்புத்தூரில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வராது, இந்த மாதிரி சென்னையில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்க. ஏன்னா இங்கே தான் மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டில் தான் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அரசு மருத்துவமனையில் நல்லா தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. எல்லா கல்வியிலேருந்து எல்லா விஷயங்களிலும் பொருளாதாரத்தில் நம்ம தான் அதிகமாக இருக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம பிடுங்கிடணும் அப்படின்றதுல பாஜக முனைப்போடு பல வகையில் முயற்சி எடுக்கிறாங்க. அதற்கு இந்த மாதிரி நம்ம விஜய் மாதிரியான சில்வண்டுகளையும் இறக்கி விட்ருக்காங்க. இது பாஜக அடிவருடி தான். அதனால் விஜயை இந்த தேர்தலில் ஓட விரட்டி அடிக்க வேண்டிய கடமை உங்கள் எல்லாருக்கும் உண்டு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.